கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய உலக பிரகாரமான தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்ற மாறாத ஒரு கற்பனையை அளித்திருக்கிறார். உலக பிரகாரமான தாய் தகப்பன் நாம் இந்த உலகத்திலே வருவதற்கும் நாம் இந்த உலகத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு வருவதற்கும் முக்கிய காரணமானவர்கள். ஹல்லேலூயா. அதை ஒருவரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட தாயையும் தகப்பனையும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைய சூழலில் தாய் தகப்பன் என்றாலே பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பு, பிள்ளைகளுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. ஏனென்றால் பெற்றோர்கள் அவர்கள் மேல் திணிக்கிற படிப்புகள், அவர்கள் மேல் திணிக்கிற காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்காது. மட்டுமல்ல, நண்பர்களோடு உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் செய்து அப்படியாக நண்பர்களோடு ஜாலியாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார்கள். இன்னும் சொல்லப்போனால் சிறிது வயது வந்தவர்கள் சுயநலமாகவே தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு பெற்ற தாய் தகப்பன்மாரை மறந்து விடுகிற காலம் இது. இது இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. வயதான பெற்றோர்கள் மிகவும் அவல நிலையிலே தள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. முந்தைய வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணினால் உன்னுடைய வாழ்விலே நன்மைகள் வந்து சேரும். மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்நாள் பூமியிலே நீடித்திருக்கும் என்று தேவன் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த 10 கற்பனைகளில் ஒன்று, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்படியானால் தாயும் தகப்பனும் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனையை தேவன் அதற்கு எடுத்திருந்தாரானால் தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனமாக இருப்பதற்கென்று தெரிந்து கொண்ட போது தம்முடைய ஜனம் அவர்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்பதே அவருடைய மாறாத பிரமாணம். ஹல்லேலூயா. அதே தேவன் தான் எபேசியரிலே சொல்லுகிறார், பூமியில் உனக்கு நன்மை கிடைக்கும், பூமியில் வாழ்நாள் நீடித்திருக்கும், உனக்கு நன்மையும் கிடைக்கும், நீ உன் பெற்றோரை கனம் பண்ணு. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறது. தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறார். மார்க் 7:10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், குர்பான் என்ற ஒரு காணிக்கையை கொடுத்துவிட்டு எங்கள் கடமை தீர்ந்து விட்டது, எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். இந்த பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்குகிறீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இயேசுதாமே சொன்னார். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் தகப்பனையும் தாயையும் அவமதிக்கிறவன் தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போ. எவ்வளவு பயங்கரமான நிலைமை! அப்படியானால் நாம் ஒவ்வொருடைய வாழ்வில் நாம் எந்த பருவத்தில் இருந்தாலும், குழந்தைகளாய் இருந்தாலும் சரி, வாலிபர்களாய் இருந்தாலும் சரி, குடும்பஸ்தர்களாய் இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டும். மட்டுமல்ல, அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுத்து அவர்களை அன்பு பாராட்டி அவர்களை கவனிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, தேவன் நமக்கு நியமித்த கற்பனை. நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் தாய் எங்கள் தகப்பனை நாங்கள் கனம் பண்ண வேண்டும் என்று எங்களோடு நீர் பேசியிருக்கீங்கப்பா.
தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள தாகையும் தகப்பனையும் கனம் பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.